Life is a battle. Every day we face battles in life. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யுத்தங்களை கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பிரச்சனைகள் வருகிறது. But the Bible says in Psalms 144:1, David says, God trains us for battles. He is the Lord who is our rock, who trains our hands for war and my fingers for battle. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர்னு தாவீது சொல்றார். He takes it just like that, saying, God is training me. ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையில யுத்தங்களை போல பிரச்சனைகள் வழியே போகும் பொழுது you may feel like losing everything. உடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும் இதற்கு மிஞ்சி எப்படி மீண்டு வருவது என்று தெரியாத அளவிற்கு அநேக அடிகளை வேதனைகளை நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். So many sickness, so many scars in your mind, in your heart. உடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களையே பார்த்திருக்கலாம். But God can deliver you. ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும். He is training you for something huge. ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Get ready to see, enjoy what he is preparing for you. He is training you. He is training you well. ஆண்டவர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is making you skilled person. உங்களை ஒரு ஆயத்தமுள்ள மனிதனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Get ready for what God has in store for you. Let's pray. Father God, thank you for your wonderful word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனைகள்ல நீர் எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஒரு பெரிய காரியத்திற்காக நீர் எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது பார்க்கிற துன்பங்கள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.